Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 10.4 question number 22. See, find the derivatives வகை இடுக. Find the derivative with tan inverse of sin x divided by 1 plus cos x with respect to tan inverse of cos x divided by 1 plus sin x. Okay. See, இங்க sin x இருக்கு, இந்த இடத்துல cos x. இங்க 1 plus cos x, இங்க 1 plus sin x. Okay. இப்போ நம்ம tan inverse of cos x divided by 1 plus sin x பொறுத்து இந்த tan inverse of sin x divided by 1 plus cos x differentiate பண்ணணும். It is called d of tan inverse of sin x divided by 1 plus cos x. இது எதை பொறுத்து நம்ம differentiate பண்ணணும்னு பார்க்கும்போது d of tan inverse of cos x divided by 1 plus sin x. Okay, so இதுதான் இதுக்கான மீனிங். ஜென்ரலி நம்ம dy divided by dx னு எடுப்போம். x பொறுத்து y நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மீனிங்கில் இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எனிவே சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டை நான் யூன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் u is equal to tan inverse of sin x divided by 1 plus cos x and இங்கே v is equal to இந்த term p எடுத்துக்கலாம். ஸோ இங்கே tan inverse of cos x divided by 1 plus sin x. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ரெக்வயர் என்னென்னு பார்க்கும்போது du divided by dv வேணும். பட் இது ரெண்டுத்துலையுமே நமக்கு இங்கே எக்ஸ்ன்ற வேரியபிள் காமனாக இருக்குது. அதனால் இந்த யூஐயும் நம்ம எக்ஸை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அண்ட் விஐயும் நம்ம எக்ஸை பொறுத்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் நமக்கு ரெக்வயர் என்னென்னா du divided by dv. we know that du divided by dx dv divided by dx ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் du divided by dv. ஓகே, ஸோ du divided by dx டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் ஆகும்போது dx divided by dvன்னு சேஞ்ச் ஆகிடும். ஃபைனலி இந்த dx will cancel, லெஃப்ட் அவுட் நமக்கு du divided by dvன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ கிளியர்லி du divided by dx dv divided by dx ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் du divided by dv அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எனிவே இப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேன் இன்வர்ஸை இங்கே கொண்டு வரும்போது இது டேனாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ tan u இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸில் sin x டிவைடட் பை 1 ப்ளஸ் cos x. இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கறதுனால இதை கொஞ்சம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா இருக்குது. சி sin theta இஸ் ஈக்குவல் டு 2 sin theta by 2 into cos theta by 2. ஸோ sin xக்கு இந்த வேல்யூவை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, லைக் இங்கே cos thetaக்கு நமக்கு ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. இங்கே 1 ப்ளஸ் cos theta வர மாதிரி நமக்கு இருக்கிற ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் theta by 2 minus 1. பாருங்கள், இதிலிருந்து தான் நம்ம இந்த மைனஸ் ஒன்றை இங்கே கொண்டு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக சேஞ்ச் ஆகிடும். இட் பிகம்ஸ் 1 plus cos theta is equal to 2 cos square theta by 2னு வரும். ஸோ அந்த 2 வேல்யூஸையும் நம்ம இந்த பிளேஸில் ரீப்ளேஸ் பண்ணலாம். எனிவே ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது இது 2 sin x by 2 into cos x by 2 whole divided by 1 plus cos xக்கு 2 cos square x by 2. இங்கே terms in theta, இங்கே terms in x எழுதணும். Okay, so further simplification இங்கே 2 will cancel, cos x by 2க்கு இந்த square will cancel. Left out இங்கே sin x by 2 divided by cos x by 2 as it is இருக்கு. We know that ratio of tan theta is equal to sin theta by cos theta. So left sideல நமக்கு tan u as it is இருக்கு. இங்கே sin x by 2 divided by cos x by 2 வந்து tan x by 2 நமக்கு கிடைச்சிடும். left இங்கே tan will cancel. இங்கே u is equal to x by 2.
சி இங்கே நம்ம யூக்கு ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனாக இருந்தது. இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது ஜஸ்ட் x/2ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா du/dx இஸ் ஈக்குவல் டு இதில் 1/2 இஸ் கான்ஸ்டன்ட். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1. ஓகே, du/dx இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு வியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். சி விக்கான வேல்யூ இங்கே tan inverse ஆஃப் cos x divided by 1 plus sin x ன்னு இருக்குது. ஓகே, இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, அப்சர்வ் திஸ். இந்த பிளேஸில் நமக்கு sin x இருக்குது. ஓகே, பட் இங்கே நமக்கு cos x. இங்கே 1 plus cos x, இங்கே 1 plus sin x. ஸோ இப்போ cos xக்கு நமக்கு ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா 4 ஃபார்முலாஸ் இருக்குது. லைக் அதே மாதிரி 1 plus sin xக்கும் வேறு ஃபார்முலாஸ் தான் நமக்கு இருக்குது. பட் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக இதே பேட்டர்னில் இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். we know that இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். நம்ம இந்த y ஆக்சிஸில் மட்டும் எந்த ஆங்கிளை சூஸ் பண்ணாலும் இட் இஸ் கால்ட் இது ஒரு π/2. இந்த பிளேஸில் இது 3π/2. ஓகே, ஸோ இது 0, இது நம்ம பைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல y ஆக்சிஸில் நம்ம எந்த ஒரு ரேஷியோவை சூஸ் பண்ணாலும் இட் பிகம்ஸ் சேஞ்ச்டு தேர் ரேஷியோஸ். அதாவது இங்கே நம்ம sin θ எடுத்தோம்னா இது cos θவாக சேஞ்ச் ஆகிடும். cos θ எடுத்தோம்னா இது sin θவாக சேஞ்ச் ஆகிடும். இது எப்போன்னா இந்த 90 டிகிரியில் வரும்போது, இந்த 3π/2ல் வரும்போது. ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இங்கே ரைட் பண்ணும்போது இங்கே v இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் cos θவை நம்ம sin π/2 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். ஸோ இங்கே தீட்டான்றது எக்ஸ். ஸோ sin π/2 மைனஸ் தீட்டா இட் பிகம்ஸ் cos θ டிவைடட் பை இந்த இடத்துல 1 ப்ளஸ் இந்த sin θவை நம்ம cos π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். பிகாஸ் இங்கே sin π/2 மைனஸ் தீட்டாவும் நமக்கு cos θ, cos π/2 மைனஸ் தீட்டா நமக்கு sin θ. ஓகே, எதுக்காக இப்படி நம்ம ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம்னா சேம் இந்த sin θக்கான ஃபார்முலாவே இங்கேயும் அப்ளை பண்ணலாம். இந்த 1 ப்ளஸ் cos θக்கான ஃபார்முலாவே இந்த டினாமினேட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, எனிவே இங்கே இந்த tan இன்வர்ஸை இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போது இது tan v இஸ் ஈக்குவல் டு இது டோட்டலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் வேரியபிள் தீட்டான்னு கன்சிடர் பண்ணோன்னா இது sin x இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே 2 into sin θ/2. ஸோ அங்கே தீட்டான்றது π/2 மைனஸ் x/2 இன்ட்டு cos x/2. ஸோ π/2 மைனஸ் x/2 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் cos xக்கு நம்ம இந்த இடத்துல 2 cos ஸ்கொயர் x/2ன்னு எடுத்துலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 cos ஸ்கொயர், இங்கே எக்ஸ்க்கான வேல்யூ π/2 மைனஸ் x/2. ஓகே, ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் இந்த 2 வில் கேன்சல். இந்த இடத்துல cos π/2 மைனஸ் x டிவைட் பை 2க்கு இந்த இடத்துல இருக்கிற ஸ்கொயர் கேன்சல். ஓகே, ஸோ லெஃப்ட் இந்த இடத்துல இங்கே tan v as it is இருக்குது. இங்கே ரைட் சைடில் sin π/2 மைனஸ் x/2 ஹோல் டிவைட் பை cos π/2 மைனஸ் x/2. ஓகே, ஸோ இங்கே tan θக்கான ரேஷியோ அப்ளை பண்ணலாம். எனவே tan θக்கான ரேஷியோ sin θ பை cos θ. இங்கே இது tan ஆஃப் π/2 மைனஸ் x/2. ஓகே, ஸோ இப்போ இது tan வில் கேன்சல். லெஃப்ட் அவுட் நமக்கு v இஸ் ஈக்குவல் டு இப்போ இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது நியூமரேட்டர் மல்டிபிள்ஸ் வந்துடும். அதாவது π/2 இன்ட்டு 2 இன்னும் மைனஸ் x/2 இந்த பேட்டர்னில் வந்துடும். ஸோ v இஸ் ஈக்குவல் டு இது π/4 மைனஸ் x/2. ஓகே, ஸோ vக்கான வேல்யூவை நம்ம இங்கே ஷார்ட்டஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனாக இருந்ததை
இங்கே நம்ம ஷார்டஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். dv divided by dx is equal to π/4ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 கிடைச்சிடும். மைனஸ் இந்த பிளேஸில் இது 1/2 எக்ஸ்னல் எடுத்துடலாம். இந்த எக்ஸை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி dv divided by dx is equal to -1/2. ஓகே, see நமக்கு என்ன வேல்யூ வேணும்னா du divided by dv கான வேல்யூ தான் வேணும். we know that du divided by dx divided by dv divided by dx ன்றது தான் du divided by dv ன்றது. ஸோ உங்க du divided by dx கான வேல்யூ நம்ம 1/2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். dv divided by dx கான வேல்யூ -1/2. ஸோ 1/2 will cancel, left out du divided by dv கான value is -1. okay, thank you.